அரியலூரில் காதல் திருமணம் செய்த தம்பதியரை பெண் வீட்டார் வலுக்கட்டாயமாக பிரிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிஷாவை இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து திருமணம் செய்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்ரீனிஷா வீட்டார் அரியலூர் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த அவரை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிச் சென்றனர். அவரை மீட்க முத்து அந்த காரில் தொங்கியபடி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அனைவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் பழவேற்காட்டில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடற்கரையில் அமைக்கப்பட்ட மணல் சிற்பம் கையெழுத்து இயக்கம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வாரச்சந்தை முன்பு தேர்தல் நடத்தும் அலுவலர் அபிநயா பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி நூதன முறையில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். சந்தைக்கு வந்த மக்களிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். தருமபுரி அதியமான்கோட்டை அரசு பள்ளியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் கைகளில் மருதாணி வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். என் ஓட்டு விற்பனைக்கல்ல, தேசத்தின் எதிர்காலம் விரல் நுனியில் போன்ற வாசகங்களை மருதாணியால் வரைந்து அவர்கள் உறுதியேற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அணைப்பாளையம் பகுதியில் புதிய பேருந்து நிலைய பணிகளை முழுமையாக முடிக்காதது மற்றும் அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காதது போன்ற காரணங்களுக்காக நகராட்சி உதவி பொறியாளர் ரவி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் திறந்து வைத்த இந்த பேருந்து நிலையத்தில் குடிநீர், மின்சாரம் மற்றும் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் 80% மட்டுமே முடிந்துள்ளன. கூட்டு குடிநீர் திட்ட பணிகளிலும் சுணக்கம் காட்டியதால் மாவட்ட நிர்வாகம் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனம் மீது மோதிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தட்டாம்புதூர் பகுதியில் சென்ற கார் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுடன் எதிரே வந்த பொலிரோ சரக்கு வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தையும் மகனும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பாக அந்தந்த தொகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களில் பலத்த பாதுகாப்புடன் இந்த இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 2787 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும்படி தொடங்கியது. 3341 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரை அடுத்துள்ள ஆண்டிகுடப்பன்பட்டியில் மளிகைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற சிறிய ரக சரக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்தது. திண்டுக்கல்லில் இருந்து கரம்பக்குடி நோக்கி சென்ற இந்த வாகனம் விபத்தில் சிக்கியதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் சாலையில் சிதறிய பொருட்களை மீட்டு விபத்துக்குள்ளான வாகனத்தை அப்புறப்படுத்தினர். தஞ்சாவூர் பரிசுத்தம் நகர் பகுதியில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிருத்திகா என்பவர் தனியார் பள்ளியில் படிக்கும் தனது 4 வயது மகனை அழைத்துக் கொண்டு ஆட்டோவில் வீட்டிற்கு திரும்பும் வழியில் இந்த விபத்து நேரிட்டது. இதில் சிறுவன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்ட ரைஸ் ஆலயம் நிதி நிறுவனம் காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அருளானந்தம் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி விசாரணையின் முன்னேற்றத்தை ஒவ்வொரு வாரமும் சிபிஐ கண்காணிப்பு அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். கொலை வழக்கில் அதிமுக கவுன்சிலருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பேரூராட்சி அதிமுக கவுன்சிலர் ஜான் விக்டருக்கு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2013ஆம் ஆண்டில் எலக்ட்ரீசியன் வேலைக்கான கூலி தொகையை கேட்ட பால்ராஜ் மற்றும் அவரது தம்பி மார்டின் சார்லஸை ஜான் விக்டர் மற்றும் அவரது தாய் மற்றும் சகோதரி சேர்ந்து தாக்கிவிட்டனர். இதில் மார்டின் சார்லஸ் உயிரிழந்தார். இந்நிலையில் ஜான் விக்டருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவரது தாய்க்கு 500 ரூபாயும் சகோதரிக்கு 1000 ரூபாயும் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது.
அரக்கோணத்தில் அறிவுரை கூறிய குடும்ப நண்பரின் மனைவியை 16 வயது மாணவன் கத்தியால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லட்சுமிபதி என்பவரின் மகன் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் தந்தையின் நண்பரான சரவணன் என்பவரின் மனைவி சத்யா நன்றாக படிக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம்போல் சத்யாவை காண வந்த மாணவன் திடீரென கத்தியால் அவரை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். அவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூரில் உடல் தானம் செய்த முதியவரின் உடலுக்கு அரசு சார்பில் கோட்டாட்சியர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் கோவிந்தசாமி என்பவர் தான் உயிரிழந்த பின் தனது உடலை மருத்துவ ஆய்வுக்காக தானம் வழங்க ஒப்புக்கொண்டிருந்தார். இந்நிலையில் அவர் உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து அவரது உடல் அரியலூர் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. மனிதநேயத்துடன் உடல் தானம் செய்தவரின் செயலை போற்றும் வகையில் மாவட்ட நிர்வாகம் அரசு மரியாதை செலுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் பேருந்தில் வந்த ஆந்திர பயணியிடம் உரிய ஆவணங்கள் இல்லாத 14 லட்சம் ரூபாய் ரொக்கம், 17 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கேவிக்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செங்குன்றம் பேருந்து நிறுத்தத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து குடியாத்தம் சென்ற பேருந்தில் பயணித்த சீனிவாசுலு என்பவரிடம் பணமும் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணமும் நகையும் பழமனேரியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளருக்கு சொந்தமானது என்று கூறப்படுகிறது. யார் எது கொடுத்தாலும் வேண்டாம் என்று கூறிவிட்டு நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சாவூர் மேரிஸ் கார்னர் பகுதியில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களிடம் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். யாரும் எதுவும் தராங்க பண்றாங்க, எதுவும் தர மாட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அப்படி தந்தாலுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நேர்மையா உண்மையா வாக்களிக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் விதிமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள், பரப்புரைக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் புதிய உத்தரவுகள் குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரம் உட்கோட்டத்தில் தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பேருந்து, வேன், ஆட்டோக்களில் ஸ்டிக்கர்களை ஒட்டி மாவட்ட தேர்தல் அலுவலர் ஸ்ரீகாந்த் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் உங்கள் வாக்கு உங்கள் குரல் என்ற தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வாக்காளர்களுக்கு வழங்கினார். இதேபோல் நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி திருச்செங்கோடு நகராட்சியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் தேர்தல் நாள் குறித்த ஸ்டிக்கர்களுடன் வழங்கப்படும் பொருட்களை பார்வையிட்டு தேர்தல் உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டார். திண்டுக்கல்லில் இருந்து மதுரை நோக்கி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வாகனத்தை கொடைரோடு சுங்கச்சாவடியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் இருந்த பைகள் மற்றும் உடைமைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது உதயநிதி ஸ்டாலின் முழு ஒத்துழைப்பு அளித்தார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் பங்குனி தேர் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. பதினோரு நாட்களுக்கு தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் வீதி உலா நடைபெற உள்ளது. பங்குனி தேரோட்டம் வருகிற ஏப்ரல் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. பழனி முருகன் கோயிலில் கடந்த 25 நாட்களில் 3,53 லட்சம் ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் தங்கம் 576 கிராமும், வெள்ளி 8 கிலோ 886 கிராமும், 1630 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.